எஸ்பிஎம் சித்தா கிளினிக்கின் நான் டாக்டர் சாரதா தேவி. ஒரு தாய் தன் குழந்தைக்கு தரும் ஆகச்சிறந்த பரிசு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தாய்ப்பால் தான். இந்த தாய்ப்பாலோட மகிமை பற்றியும், தாய்மார்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா தான், ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து தாய்ப்பால் வாரம்னு கொண்டாடிட்டு வரோம். தாய்ப்பால் அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் கிடையாது. ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதல் தடுப்பூசி. அமிர்தத்திற்கு இணையானதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஒரு குழந்தைக்கு அற்புதமான ஒரு ஊட்டச்சத்து இயற்கையாவே கிடைக்கும் அப்படின்னா, அது தாய்ப்பால் தான். அதுல நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான புரதம், கொழுப்பு, விட்டமின்ஸ், தாது உப்புக்கள் இது எல்லாமே சரியான விகிதத்துல, சரியான அளவுல தாய்ப்பால்ல மட்டும் தான் கலந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்மளோட குழந்தையோட குடல வந்து பாதுகாத்து, தொற்று நோய்கள், அலர்ஜிஸ் இது மாரி எந்த விதமான தாக்குதலும் உள்ள ஏற்படுத்தாத விதமா ஒரு நோய் எதிர்ப்பு சக்திய வந்து குடுக்குது. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சி மற்றும் சிந்திக்கும் திறன் வந்து அதிகமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்றத வந்து நெறைய ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்மார்களுக்கு ஓவேரியன் கேன்சரா இருக்கட்டும், பிரஸ்ட் கேன்சர் இந்த மாரி எந்த விதமான கேன்சர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து பெருமளவா குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றத ஒரு சில ஆய்வுகள்ல நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. தாய்ப்பால் சுரப்பு அப்படிங்கிறது வந்து வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. அது தாயோட மனநிலையோட நேரடியா தொடர்புடையது. ஒரு தாய் வந்து அமைதியாவும், மகிழ்ச்சியாவும் இருந்தா தான் அந்த தாய்ப்பால் வந்து சீரா சுரக்கும். அதனால தாய்க்கு வந்து மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி தரணும். பிரசவத்துக்கு அப்புறமா தாய்க்கு வந்து ஒரு பயமோ, பதட்டமோ, ஒரு சோர்வோ இல்லாத மாதிரி இந்த குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், சமுதாயத்தில் இருக்கவங்க தாய்மார்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல வந்து உருவாக்கி தரணும். தாய் வந்து ஒரு சத்தான உணவா எடுத்துக்கணும். எப்படின்னா புரதம், கால்சியம்ஸ், நிறைய தண்ணி ஆகாரங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டா, தாய்ப்பால் வந்து நல்ல சீரா வந்து உருவாகும். ஆரோக்கியமான சூழல வந்து குழந்தைக்கும் உருவாக்கி தர முடியும். தாய்மையை போற்றி ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம். நன்றி.